நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்களுக்கு ஸ்கூல் அப்படின்னு நினைச்ச உடனே இப்போ கூட என்ன பட்டு ஞாபகத்துக்கு வரும்? ஃபர்ஸ்ட் திங் எனக்கு ஸ்கூல் ஆன உடனே பிகாஸ் எனக்கு ஸ்போர்ட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்கள் ஸ்கூலில் பெரிய பிளே கிரவுண்ட் இருக்கு. ஸோ போய் நான் மார்னிங்கே போய் ஐ வாக். ஓகே, அப்ப ஸ்கூல்னா உங்களுக்கு ஸ்கூல் கிளாஸ் ரூமோட உங்களுக்கு ஸ்கூல் கிரவுண்ட் தான் ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வரும். ஸ்கூல் கிரவுண்ட் ஏன்னா நான் வந்து ஒரு இடத்துல நான் ஐ ஸ்டில் ரிமெம்பர் தட் மம்மி கொடுக்குற பாக்கெட் மணி வந்து ஐ யூஸ் டு டிக் இன் ஒன் பிளேஸ் அண்ட் கீப் இட். ஓ, இது நல்ல திட்டமா இருக்கே. அம்மா கொடுக்குற பாக்கெட் மணியை கிரவுண்ட் தோண்டி போச்சு வச்சிருக்கீங்களா? போச்சு விடுங்க. சோ டெய்லி வந்து முதல்ல அது புதைத்த புதையல்கள்னு பல புதையல்கள் எடுக்கலாமா? எடுத்துங்களா திரும்ப? தெரியாது, எனக்கு மட்டும் தான் தெரியும். ஓகே, படிப்புல எப்படி? லைக் ஐ டோன்ட் சே ஐ அம் a class அவர் மாதிரி கிளாஸ் லீடர் எல்லாம் கிடையாது. படிப்புல ஆவரேஜா above ஆவரேஜா? above average. என்ன சப்ஜெக்ட் பிடிக்கும்? I take above 65%. ஓ, 65% இருக்கக்கூடியது. பிடிக்காத சப்ஜெக்ட்? பிடிக்காத சப்ஜெக்ட்னா கெமிஸ்ட்ரி. ஏன்? அதுல ஃபார்முலாஸ் ஜாஸ்தி இருக்கும். என்னங்க பின்னால வாழ்க்கையில சினிமாக்கு வந்த பிறகு முதல் வார்த்தை அந்த ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் எப்படி கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கறதான். சின்ன வயசுல கெமிஸ்ட்ரி பிடிக்காது. கெமிஸ்ட்ரி பிடிக்கும். ஃபார்முலாஸ்னாலயா? ஃபார்முலாஸ்னால அது ஞாபகம் வச்சுக்க ரொம்ப கஷ்டம். கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ்லாம் எப்படி? சின்ன வயசுலயே பயங்கரமான நீங்க பெர்ஃபார்மர்லாம் கேள்விப்பட்டேன் நானு. கல்ச்சுரல்னா டு பீ ஃப்ராங்க்ங்க ஸ்டேஜ்னா எனக்கு அவ்வளோ பயம். அப்படியா? நான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஏறி ஒரு ப்ரோக்ராம் செஞ்சது 7th ஸ்டாண்டர்ட்ல. ஆனா நீங்க 7th ஸ்டாண்டர்ட்ல அந்த பெர்ஃபார்மன்ஸை பார்த்து சினிமாக்கு வந்துட்டு தான் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம் ஸ்டேஜ்ல போய் எனக்கு டயலாக் சொல்ல வரல, ஒரு டான்ஸும் வரலன்னு சொல்லி அம்மன் மாதிரி நிக்க வச்சாங்க. ஓ, அம்மன் கெட்ட போட்டு அம்மன் மாதிரி இப்படி நிக்க வச்சாங்க. எப்படி நிக்க வச்சாங்க? நில்லுங்க பாப்போம். மாரியம்மா சாங் இப்படிதான். 7வது படிக்கும்போது விஜயலட்சுமி அம்மன் மாதிரி எப்படி நின்றாங்க? அம்மன் மாதிரி இப்படி நிக்க வச்சாங்க. ஓகே, சோ ஆனா ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பண்ணத பார்த்தே உங்களுக்கு சினிமா ஆப்பர்சூனிட்டி வந்துருச்சு. அந்த ஸ்டேஜ் ப்ரோகிராமுக்கு தான் ஹரிஹரன் சார் வாஸ் கெஸ்டா வந்திருக்காங்க. ஓகே, கெஸ்ட்ல அப்போ ரெகக்னைஸ் பண்ணி. ஓகே, லாஸ்டா எப்போ உங்க ஸ்கூல்ல விசிட் பண்ணீங்க? ஒரு நான் 7th ஸ்டாண்டர்ட்ல இருக்கும்போது தான் ஸ்கூலுக்கு போனேன். அதுக்கு அப்புறம் விசிட் பண்ணேன். அப்படியா? ஓ, என்ன ஸ்கூல் உங்க ஸ்கூல்? அட்கின்சன் ஹை ஸ்கூல். ஓகே, பட் ஆனா அந்த ஸ்கூலை பார்க்கணும் உங்களுக்கு ஆசை உண்டு? ஆசை உண்டு. ரம்பா படிச்ச ஸ்கூல். லெட்ஸ் see. Back to school. Yeah, that's it. Yeah, it's the dance. Oh my God, completely changed. ஓகே, நீங்க இந்த பணம் புதைச்சு வச்ச இடம் தெரிஞ்சா அதுல தெரியலங்க. Like but I did it till 3rd standard நான் பண்ணிருக்கேன். ஓகே, எல்லாத்தையும் எடுத்துட்டீங்க? எடுத்துருப்பீங்க. ஞாபகம் இல்ல. அண்ட் ஸ்கூல் டேஸ்ல சில விஷயம் நம்ம கத்துப்போம், அது அப்படியே மைண்ட்ல பதிஞ்சிரும். I learned this from my school days, even today I'm following that. அப்படின்னு ஏதாவது இருக்கா? Yeah, definitely discipline andது என்னோட ஸ்கூல்ல இருந்து கத்துக்கிட்டேன். because my headmistress is Stella. இப்போதைக்கும் அவங்க தான் ஹெட்மிஸ்ட்ரஸா இருக்காங்க. ஓ, ஸோ எனக்கு அவங்க ட்ரெஸ்ஸிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா they dress like nuns, but still அவங்க போடுற ஸ்டாக்கிங்ஸ் பர்ஃபெக்டா இருக்கும். அவங்க ஷூஸ் அப்புறம் அவங்க எல்லாமே. ஸோ I used to think நானும் பெருசானா டாப் டு டாப் பர்ஃபெக்டா ட்ரெஸ்ஸிங் பண்ணுவேன்.